ஹாய்! இந்த விளாக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்ஃப் கேர் விளாக் தான். சரி 2026 வரப்போது. அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் கேர் மாரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல இருக்க ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ண போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கார்மீசியோட ஃபேஷியல் ரேசர் வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் அதுவும் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு, இந்த ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி ஹேர்ஸ்லாம் வந்து ஃபேஸில விழும்போது, இந்த மாரி தூக்கி புடிச்சிட்டு, அப்புறம் வந்து இந்த மாரி ஸ்லாண்டிங்கா ரேசர வச்சுட்டு, பொறுமையா வந்து அந்த ஹேர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். நான் வந்து இத வந்து நெறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு செம பயம் வந்துருச்சு. ஒரு 4, 5 இயர்ஸ் பேக் இருக்கும். அவ்வளோ ஒரு பயம். ரேசர்ஸ்லாம் வந்து ஃபேஸில எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். அப்படியே ஸ்கின் வந்து பீல் ஆயிடுமோ அப்படிலாம் வந்து எனக்கு தோணுச்சு. பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த பயம் வந்து போயிடுச்சு. அப்புறம் வந்து பழக பழக வந்து எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. நான் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த பொசிஷன்ல நல்லா ஸ்லாண்டிங்கா வச்சுட்டு ஸ்கின்னோட வந்து பொறுமையா வந்து அந்த ஃபேஷியல் ரேசர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸில வந்து நல்லா வந்து ஸ்கின் சதையா இருக்கும். அப்புறம் வந்து சப்பியா இருக்கும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபேஸ நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் பண்ணோம்னா, அந்த ஹேர்ஸும் வந்து தெரியும். நல்லா வந்து கட்டும் ஆகாது நமக்கு ஃபேஸு. ஸோ வந்து இந்த மாரி வாய வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்கின்னு. ஸோ அப்ப வந்து நல்லா பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து ஸ்கின்னும் வந்து கட்டு விழாது. இது ஒரு டிப் மாரி உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் லிப்ஸ் மேல வந்து மீச மாரி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நெனைப்பாங்க. பட் ஆனா வந்து அவ்ளோ ஹேர்ஸ்லாம் வந்து வளராது. எப்பயுமே இருக்க மாரி தான் இருக்கும். ரிமூவ் பண்ணா கூட. ஐ மீன் வந்து எப்பவுமே வளர்றா மாரி தான் ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். இது வந்து ரேசர் யூஸ் பண்ணா ரொம்ப நெறைய வளருமோ, மீசலாம் வந்துரும்ன்ட்டுலாம் வந்து நீங்க பயப்பட வேணாம். இதோட பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னோட டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின்ன வந்து க்ளோயிங்கா காட்டும். இது வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் கூட வந்து நம்ம வந்து பண்ணலாம். மேக்கப்லாம் வந்து போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாலெஸ்ஸா இருக்கும். இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போடும்போது. ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் பண்ணிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஹேர்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடுவேன். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன் நல்லா. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் ரேசர்லேயே வந்து ஐப்ரோஸ்லாம் கூட பண்ணிடுவாங்க. பட் வந்து நான் வந்து அது பண்ண மாட்டேன். எனக்கு ஐப்ரோ ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஈவனா இருக்கும். கொஞ்சம் கேர்ல்ஸாவும் இருக்கும் ஹேர்ஸு. அப்ப வந்து நான் வந்து பார்லர் போய் தான் பண்ணுவேன். அப்பதான் வந்து எனக்கு அந்த டிஃபைன்டான ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ, அதனால வந்து நான் வந்து வீட்லயே பண்ண மாட்டேன். இப்ப வந்து ஃபேஸுக்கு ஒரு பேக் மாரி போட்டுடலாம். நான் வந்து முல்தானி மெட்டி தான் எடுத்திருக்கேன். முல்தானி மெட்டி ப்ளஸ் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி, ஒரு பேஸ்ட் மாரி பண்ணிட்டு, அத ஃபேஸ் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஒன் டைப் ஆஃப் க்ளே தான். நம்மளோட ஃபேஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. முல்தானி மெட்டி போட்டா வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னஸா இருக்கும். அண்ட் க்ளோயிங்காவும் இருக்கும் லைட்டா. இப்ப ஏதாச்சும் ஃபங்ஷன் ஏதாச்சும் போறோம்னா கூட அந்த முல்தானி மெட்டி போட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து போனா வந்து ஸ்கின் நல்லா வந்து பிரைட்னிங்கா காட்டும். நான் வந்து இது ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் காய வச்சுட்டு, அப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வச்சா சரி கோல்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இத அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ட்ரை ஆயிட்டுருக்கு. அது ட்ரை ஆகும்போது அந்த ஸ்கின் வந்து நல்லா அப்படியே டைட்டா புடிக்கும். அப்ப வந்து நீங்க வந்து ஃபேஸ வந்து நல்லா வந்து அசைக்கிறது, பேசுறது அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து ரிங்கிள்ஸ் விழ வந்து சான்சஸ் இருக்கு. அது மாரி பண்ணும்போது. நல்லா இப்ப வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா பிரைட்டாவே இருக்கு ஸ்கின்னு. தென் வந்து என்னோட கையிலயும், கால்லயும் இருக்க நெயில்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து கட் பண்ணேன். அதுக்குள்ள நெயில்ஸ்லாம் வந்து வளர்ந்துருச்சு. அதில குட்டி, குட்டி ரெசிடியூஸ்லாம் போயிடுச்சா, ஸோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு கைக்குலாம் வந்து நகம் கட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கால்ல இருக்க நெயில்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கால்ல பார்த்தீங்கன்னா வந்து நெயில் பெயிண்ட்லாம் வந்து போட்டிருந்தேன். சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, பெடிக்யூர் மாதிரி வந்து காலுக்கு பண்ணுவோம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டுருந்தேன். அண்ட் பெடிக்யூருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கெட்ல வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ராக் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, இந்த லெமன வந்து ஒரு ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பாடி வாஷ், எனி கைண்ட் ஆஃப் ஷாம்பூஸ் எது இருந்தாலும் வந்து அதில வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா அந்த தண்ணிய மிக்ஸ் பண்ணிட்டு 2 லெக்ஸையும் அது உள்ள வச்சுட்டு நல்லா ரெஸ்ட்ல விட்டுருங்க. நல்லா வந்து அந்த தண்ணீல வந்து நம்ம கால வைக்கும்போது நல்லா ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். நல்லாருக்கும். நம்ம தண்ணீல போட்டிருக்க அந்த லெமன், ராக் சால்ட் அப்புறம் அந்த ஷாம்புலாம் வந்து நம்ம கால்ல இருக்க அழுக்குலாம் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணும். இந்த ஸ்கால வந்து ரப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பியூமிஸ்டோன்னு ஒண்ணு வந்து கடையில விப்பாங்க. அத வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அத வச்சு நம்ம வந்து ரப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து வேஸ்ட்டான வந்து பிரஷ்லாம் இருக்கும்ல வீட்ல. ஸோ அது எடுத்து நல்லா வந்து கால வந்து ரப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்ப அந்த பிரஷ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ப கால்ல வந்து அந்த பழைய ஸ்கின்லாம் இருக்கும். டெட் ஸ்கின்ஸ்லாம் இருக்கும். தோல்லாம் ஒட்டிட்டு இருக்குமா, ஸோ வந்து நல்லா அத வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிட்டு அந்த நியூ ஸ்கின்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கால்ல நெறைய வந்து அந்த அழுக்கு, டஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா வந்து கால்லாம் நமிக்கும். அதெல்லாம் வந்து இந்த பெடிக்யூர்லாம் பண்ணும்போது வந்து அந்த நமிச்சல் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு, அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துரும். நான் இப்ப வந்து ஃபிங்கர்ல இருக்க அந்த டஸ்ட்லாம் வந்து அந்த பிரிசில்ஸ் வச்சு நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி கொஞ்ச நேரம் பண்ணி முடிச்சுட்டு, இன்னொரு கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல வந்து நல்லா கால வந்து கழுவி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சில் வாட்டர் போட்டு கால கழுவி எடுத்துக்கிறேன். பெடிக்யூர் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து, ஹேர நல்லா வந்து எடுத்து இதுக்கு ஒரு ஹேர் பேக் மாரி போட போறேன். ஹேர் பார்த்தீங்கன்னா, நல்லா கொண்ட போட்டு வச்சுட்டு இருந்ததுனால, ஃபுல்லா வந்து அப்படியே கேர்ல்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் இருக்குல்ல, செம்பருத்தி இல. ஸோ அதுவும், அப்புறம் வந்து ஆலோவேரா 2த்தையும் வந்து ஆட் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு ஒரு 10 செம்பருத்தி இல வந்து எடுத்துட்டு, அப்புறம் வந்து ஆலோவேரா இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது 2மே ஹேருக்கு வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட்ட தரும். இது வந்து ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாரி வந்து நம்ம ஹேருக்கு வந்து வொர்க் ஆகும். ஹேர பார்த்தீங்கன்னா, நல்லா எடுத்துட்டு கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, அப்புறம் வந்து அந்த ஹேர் பேக் அரைச்சோம்ல, ஸோ வந்து அத வந்து அந்த ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன் பை ஒன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்ல போயிட்டு பெனிட்ரேட் ஆயி நல்லா நம்ம ஹேருக்கு வந்து அது வொர்க் ஆகும். நல்லா வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, இந்த மாரி ஒரு பன் மாரி போட்டுக்கிட்டேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு கோல்டு அப்புறம் வந்து சைனஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இது மாரிலாம் வந்து போடவே போடாதீங்க. எனக்கும் வந்து கோல்ட் ஆகும் டக்குன்னு. ஸோ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் மேக்ஸ் வைப்பேன். அப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஹேர் வாஷுக்கு வந்து இந்த ஒரு லவ் பியூட்டியோட சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தான் யூஸ் பண்றேன். நல்லா ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கும். இந்த பாடி ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கார்மேசியோட பாடி ரேசஸ் தான் யூஸ் பண்றேன். அண்ட் குளிக்கிறதுக்கு பாடி வாஷ்க்கு வந்து பியர்ஸோட பாடி வாஷ் யூஸ் பண்றேன். டவ்வோட பாடி வாஷும் நல்லாருக்கு. தென் ஃபேஸ் வாஷ்க்கு பார்த்தீங்கன்னா, டாட் அண்ட் கீயோட சிசா காமிங் பிளெமிஷ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குளிச்சு முடிச்சாச்சு. இப்ப ஃபேஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பாண்ட்ஸ் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் வந்து அகைன் வந்து இப்ப ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா, கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் லிப்ஸ்க்கு வந்து இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட SPF 30 லிப் பாம் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்மெல் சூப்பரா இருக்கும். ஹேர் பார்த்தீங்கன்னா, பாதி ட்ரையா, பாதி வெட்டா இருக்கு. நான் இப்பவே வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். பயோலஜோட சீரம் அப்ளை பண்றேன். இது வந்து நல்லாவே வொர்க் ஆகுது. லைட் வெயிட்டா இருக்கு. அப்புறம் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாவும் இருக்கு. நான் நெறைய பார்லர்லயும் இத பார்த்துருக்கேன். இதோட வொர்க்க கரெக்ட்டா பண்ணுது. நீங்க ஏதாச்சும் நியூ சீரம் வந்து ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த பயோலஜோட சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராவே இருக்கு. ஸ்மெல்லும் வந்து நல்லாருக்கும். முடிக்கு இது மாரி அப்ளை பண்ணிட்டு, இப்டி ஸ்க்ரன்ச் மாரி பண்ணி விட்டுப்பேன். என்னோட கர்ல்ஸ் வந்து நல்லா தெரியணுன்ட்டு டிஃபைன்டா. பாடி லோஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம்மோட வெனிலா கேரம்லோ யூஸ் பண்ணுவேன். செம்ம ஸ்மெல்லா இருக்கும். இது சூப்பரா இருக்கும். அப்டியே சாப்பிடலாம் போல இருக்கும். கப் கேக் ஃப்ளேவர்ல இருக்கும். இது வந்து ஹேருக்கு, லெக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாரி ஒரு லாங்கான பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வரும். வின்டர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கின்லாம் ட்ரை ஆகாதுன்னு நெனச்சா, அப்படியே செம்ம ட்ரையா இருக்கு. ஸோ வந்து ஏதாச்சும் பாடி லோஷன் நீங்க எது இருந்தாலுமே ஸ்கின்னுக்கு வந்து நீங்க போட்டு வந்து கேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுட்க்கும் அதே கிரீம வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டர் ஆர்ம்க்கு வந்து இந்த நிவ்யா அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்து யூஸ் பண்றேன். ஸ்மெல்லும் நல்லாருக்கு. அண்ட் வந்து பாடி மிஸ்ட்டும் திரும்பியும் வந்து ப்ளம் ஃப்ளேவர்லயே இது வந்து கப் கேக் வெனிலா ஃப்ளேவர்ல இருக்கும். ஸ்மெல் வந்து நல்லா மைல்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த பாட்டில வந்து ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். ஸ்மெல் வந்து நல்லா ஃபீல் குட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். மைல்டா இருக்கும். அவ்வளோதான் என்னோட செல்ஃப் கேர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லி ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல வந்து நம்ம பார்க்கலாம்.
அது வரைக்கும் பை. ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.